बुद्धिबलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। नमो नमः प्रेमिकपादुकाभ्यां जानकीकान्तस्मरणं जय 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 बोल सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீராமருடைய குணங்கள் நமக்கு வேணும். அதுக்கு தான் சத்சங்கத்தில் இருக்கணும்பா. நம்ம யாரோட சேர்றோமோ அவருடைய குணம் வரும் அப்படின்னு நமக்கு பழக்கத்தில் தெரியுது. சில ஆற்றுல குழந்தைகள் போனால் ஒரு கல்லை வச்சுட்டு மண்ணை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். சில குழந்தைகள் பஞ்சபாதத்தில் ஜலம் வச்சுட்டு வலதுகையால் எடுத்து இடதுகளை குடிச்சிட்டு இருக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் ஏதோ சந்தியானம் பண்ணிட்டு இருக்கா ஆற்றுல பூஜை பண்ணுறான்னு. சில ஆற்றுல போனால் குழந்தைகளும் வெள்ளை பேப்பரை சுருட்டி இப்படி கதவு ஓரமாக நிற்கும். அப்போ கண்டுபிடிச்சிக்கலாம் அவள் ஆற்றுல என்ன பண்ணுறான். இப்போ நல்ல காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருந்தால் தான் நல்லவர்களோட செய்யணும். அப்போ நமக்கு நல்ல காரியத்தில் ருச்சி ஏற்படும். சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் ஜஜரே. சஜ்ஜன சங்கம் பஜரே குருநாதர் அண்ணா கீர்த்தனம். இதில் க்ஷணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை நடுவில் வச்சிருக்கா. க்ஷணமபி சஜ்ஜன சங்கம் பஜரே. ஒரு அரட்சணமாக இருந்தாலும் சத் சங்கத்துக்கு போ. க்ஷணமபி துர்ஜன சங்கம் ஜஜரே. ஒரு அரட்சணமாக இருந்தாலும் துஷ்ட சங்கத்துக்கு போகாத. சத் சங்கத்துக்கும் துஷ்சங்கத்துக்கும் வித்தியாசம் சொல்கிறார் குருநாதர். சஜ்ஜன சங்கே ராம கதா துர்ஜன சங்கே காம கதா. சத் சங்கத்தில் என்ன நடக்கும்னா ராம கதை நடக்கும். துஷ்ட சங்கத்தில் என்ன நடக்கும்னா காம கதை நடக்கும். அதனால சத் சங்கத்தில் இருக்கணும் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, இப்போ நிறைய 10 ஸ்டான்ஸ் 4-5 ஸ்டான்ஸாக இருக்குதுல. சஜ்ஜன சங்கே ஹரிபஜனம். சத் சங்கத்தில் ஹரிபஜனை நடக்கும். துர்ஜன சங்கே தன பஜனம். துஷ்ட சங்கத்தில் பைசாவை பற்றி மார்க்கெட்டு என்ன போயின்னு இருக்கு, எத்தனை இது பண்ணிட்டு இருக்கா, அதை பற்றி பேசிட்டு இருக்கா. தன பஜனம். சஜ்ஜன சங்கே ரவி நந்தினி. சத் சங்கத்தில் நம்ம இருந்தோம்னா ரவி நந்தினி சூரியனுடைய பொண்ணுல குளிக்கலாம். சூரிய பொண்ணு யாருன்னா காளிந்தியக யமுனை. சத் சங்கத்தில் இருந்தால் பாகவதாரோட பிருந்தாவனத்தில் போய் யமுனையில் குளிக்கலாம், அல்லது சரையோ நதியில் குளிக்கலாம். துர்ஜன சங்கே வைத்தரணி. துர்ஜன சங்கத்தில் இருந்தோம்னா வைத்தரணின்னு ஒரு நதி இருக்கு. உங்களுக்கு நமக்கெல்லாம் பழக்கம் இல்லை. கடைசியில் போகும்பொழுது யமலோகத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நதி இருக்கான். எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நதியை தாண்டி தானே போகிறோம். மெட்ராஸ்னா கூவம் தாண்டி போகிற மாதிரி அங்கே யமலோகத்துக்குன்னு ஒரு ஊர் வைத்தரணி. கிட்டத்தட்ட கூவம் மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் போன பிறகு கோதானம்னு ஒன்று பண்ணுவாள். எதுக்குடானா அந்த வைத்தரணி நதியிலேயே மாட்டிக்காமல் அதோடைய வாழை பிடிச்சிட்டு தப்பிச்சு விடலாம். அதான் போன பிறகு இந்த கோதானம் பண்ண சொல்கிறதுக்கு தான். அதை உடம்புல உள்ள அழுக்குகள்லாம் அங்கே தான் ஓடுவோம். சஜ்ஜன சங்கே பிருந்தாவனம் துர்ஜன சங்கே அசிபத்ரவனம். சத் சங்கத்தில் இருந்தால் பிருந்தாவனத்துக்கு போகலாம். துஷ்ட சங்கத்தில் போனால் எங்கடானா அசிபத்ரவனம்னு ஒன்று இருக்குது. அதுவும் யமலோகத்தில் தான் இருக்குது. அங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்கள் செடிகளுடைய இலையெல்லாம் கத்தி கத்தியாக இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதுக்குள்ளே ஓட சொல்லுவாங்க. சஜ்ஜன சங்கே ஹரிஸ்மரணம். சத் சங்கத்தில் தான் ஹரிஹரின்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஹரிஸ்மரணம். துர்ஜன சங்கே ஸ்திரீ ஸ்மரணம். சஜ்ஜன சங்கே
சஜ்ஜன சங்கே பிரேம புத்தி. சத்சங்கத்தில் இருந்தால் பிரேம பக்தி வளரும். துர்ஜன சங்கத்தில் இருந்தால் காம புத்தி. சத்சங்கத்துக்கும் துஷ்ட சங்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ விஸ்தாரமாக சொல்லியிருக்காரு. இதில் ஒரு ஆரட்சணம் துஷ்ட சங்கத்தில் போய் மாட்டின்தான் அஜாமிலன்னு ஒருத்தன். அதனால் என்ன ஆச்சுன்னா அவன் அப்படியே மாறி போயிட்டான். அதே மாதிரி ஒரு அரட்சணம் சத்சங்கம் கிடைச்சது, அதனால் நல்லவனாக ஆகிட்டான். நாராயணன் ஒரு பையனுக்கு பேர் வைக்க சொல்கிறதுக்கு ஒரு சாது சொன்னார், அதனால் நல்லவனாகவும் ஆகிட்டான். இந்த அஜாமிலன் கதையிலேயே சத்சங்கத்துக்கும் துஷ்ட சங்கத்துக்கும் உள்ள பேதம் தெரிகிறது. அதனால் நமக்கு சத்சங்கத்தில் இருந்து ராமகதையை கேட்கணும். இதில் முக்கியமாக எனக்கு எடுத்துக்க வேண்டிய வரி சஜ்ஜன சங்கே ராமகதா. ராமகதையை கேட்டோம்னா நம்ம யாரை பற்றி கேட்குறோமோ, யாரை பற்றி படிக்கிறோமோ, யாரோட பழகிறோமோ அவருடைய குணம் நமக்கு வரும்னு சொல்லியிருக்கு. இப்போ 9 நாளைக்கு ராமரை பற்றி கேட்டுண்டு, ராமரை பற்றி பேசிண்டு, ராமரை பற்றி படிச்சுட்டு இருந்தோம்னா 100க்கு 100 ராமரை மாதிரி இருக்கிறது யாராலும் முடியாது. அது ராமரால் தான் முடியும். ராமரே சொல்லிட்டார், என்ன மாதிரி யாராவது இருக்காதா பார்த்தேன், வேறு யாரும் இல்லை, என்ன மாதிரி நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அப்படின்ட்டார். ராமரே சொல்லிட்டார். ஆனால் அவரை மாதிரி 100க்கு 100 இருக்க முடியாட்டாலும் ஓரளவாவது அந்த ராம குணம் நமக்கு வரும். அதனால தான் நல்லவாளோட சேரணும். இப்போ இதுலேயே ராமாயணத்துலேயே 2 தெரிஞ்சுக்கணும். ராமரை மாதிரி இருக்கணும், ராவணனை மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து எப்போதுமே சாஸ்திரத்தில் 2 இருக்குது. அன்வயம் வெதிரேகம்னு. அன்வயம்னா எப்படி இருக்கணும், வெதிரேகம்னா எப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து சாஸ்திரங்கள் ராமாயணம் மகாபாரதம்லாம் நம்மளாக படிக்கக்கூடாது. நம்மளாக படிச்சுட்டோம்னா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரியாது, மாற்றி இருந்துடுவோம். ராவணன் மாதிரி இருந்துட்டு ராமர் மாதிரி இல்லாமல் ஆகிடும். ஏன்னா ஒருத்தர் ராமாயணம் கேட்டுட்டு மகாபாரதம் கேட்டுட்டு ஓஹோ ராமரை மாதிரி தர்மபுத்திரர் மாதிரி நேர்மையாக இருந்தால் காட்டில் போய் கஷ்டப்படணும், ராவணன் மாதிரி துரியோதனன் மாதிரி இருந்தால் ஏசி ரூமில் பங்களாவில் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு மாற்றி தெரிஞ்சுட்டுருவாங்க. அதனால அது சாஸ்திரம் நம்ம வந்து டைரெக்டாக படித்தோம்னா இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டுருவோம். ராமரும் தர்மபுத்தரும் நேர்மையாக இருந்து காட்டில் இருந்தாலும் டெய்லி நிம்மதியாக தூங்கினான். இந்த ராவணனும் துரியோதனனும் ஏசி ரூமில் பங்காள படுத்துட்டா கூட தூக்கமாதிர போட்டு தூங்குன்னா கூட நிம்மதியாக ஒரு நாள் கூட தூங்கலை. இந்த நிம்மதியாக தூங்காததுக்கே அதுதான் நமக்கு வந்து சொர்க்கம். தூக்கம் வரலைன்னா நரகம். சாஸ்திரம் நடக்கணும்னு லோகம் இருக்காலாம் கேட்காதீங்க. நம்ம மனுஷன்தான் நிம்மதியாக தூங்குறான். நியாயமாக நிம்மதியாக தூங்கணும். சில பேர் தூங்குறது இல்லை, அது வேறு விஷயம் கொடுங்க. பாக்கி மிருகங்கள் பட்சிகள் எதுவுமே நிம்மதியாக தூங்கலை. நிம்மதியாக ஒரே பேர் தூங்கினான்னா அது மரத்துலேருந்து விழுந்துடும். அதனால் அறத்தூக்கத்திலேயே எல்லா ஜீவன்களும் ஒரிஜினலாக தூங்கினா விழுந்துடும். எல்லா மிருகங்களும் இங்கே கவனிச்சா தெரியும். அது அவ்வளோ நிம்மதியாக தூங்குறதா எனக்கு தெரியல. மனுஷனுக்கு தான் நிம்மதியான தூக்கத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு ஏண்டானா இதுதான் மனுஷ ஜென்மா தான் சொர்க்கம். பாக்கி ஜீவன்கள் வந்து ஜீவனாக பிறக்கிறதே நரக்கம் மாதிரி தான். அதனால் சில பேருக்கு மனுஷனாக பிறந்து தூக்கம் வரலைன்னா அப்புறம் பைத்தியம் பிடிச்சிடும். ஆனால் 2-3 நாள் ஒரு வாரம் தூக்கம் வரலை வச்சுக்கோ, உடனே டாக்டரை பார்த்துட்டு ஒரு தூக்க மாத்திரையை வாங்கியாவது போட்டுக்கணும். ஏன்னா அந்த பைத்தியம் மாதிரி இருக்கிறவாளுக்கு தூக்கம் வராதுங்கிறதுனால தான் அவளுக்கு ஸ்லீப்பிங் டோஸ் தான் கொஞ்சம் கொடுப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவாளுக்கு தூக்க மாத்திரை போட்டுட்டும் யாருக்கு தூக்கம் வரலையோ 4லேருந்து 4 மணிக்கு இங்கே வந்தால் போகும். 4:30க்கு ராமாயணம் கேட்டால் நன்னா தூக்கம் வரும். ஏன்னாலும் எனக்கு நான் நிறைய அனுபவத்தில் இருக்குது, அதனால சொல்கிறேன். என்ன ராமாயணம் படித்தாலோ ராமாயணம் கேட்டாலோ நல்லா தூக்கம் வந்துடும். ஏன் தூக்கம் வருதுன்னா அதுதான் இங்கே பாயிண்ட். என்ன பண்ண மனசு எப்போ நிம்மதியாக இருக்குமோ அப்போ தான் தூக்கம் வரும். ஏன் கதையில் வந்தால் தூக்கம் வருது தெரியுமோ, இங்கே வந்தால் நிம்மதி கிடச்சிடுறது சில பேருக்கு, அதனால் தூங்குறா.
ஆனால் தூங்கினாலும் பிரயோஜனம், தூங்காமல் கேட்டாலும், ரெண்டு விதத்துலேயும் பிரயோஜனம். கதையில் ஆரம்பத்தில் வந்தாலும் பிரயோஜனம், 4 விஷயத்தை கேட்கலாம். முடிகிற டயத்தில் வந்தாலும் பிரயோஜனம், சுண்டல் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் இந்த ராமாயணத்துக்கு வந்தால் நமக்கு பலன் உண்டு. இந்த ராமாயணத்தை எழுதின வால்மீகி கதை இருக்கு, பல புராணங்கள் இருக்குது. முக்கியமாக சப்தரிஷிகள் அனுகிரகம் பண்ணினான்னு புராணாந்தரத்தில் சொல்கிறார். கிராதோ முனிஸ்ரேஷ்டா வால்மீகிரிதி விஸ்ருதா என்னாம ஸ்மிருதி மாத்திரேன தக்த துர்ஜாதி கில்பிஷா. ஒரே ஸ்லோகத்தில் பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் இந்த வால்மீகி சரித்திரத்தைய சாரத்தை கொடுத்துட்டார். பகவன் நாமாமிருத ரசோதயம், அவர் 5வது கிரந்தம் பண்ணியிருக்கார். இப்போ 4 கிரந்தம் ஏதோ கிடைக்கிறது. அதுவும் அண்ணா ரொம்ப பாடுபட்டு மருதானல்லூர் அந்த சத்குரு சுவாமிகளுடைய இதில் வச்சுருந்தார். அவள் வெளியில் தர மாட்டேன்ட்டார். அதுக்காக ஒரு நவாகம் மருதானல்லூரில் அண்ணாவே பண்ணினார். நாங்கள்லாம் இப்போ சின்ன பசங்க அதில் படிச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு பெரிய செட்டில் ஸ்ரீகாந்த சர்மா, பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவெல்லாம் முன்னாடி படித்தவா. அவரோட தங்கிந்து நாங்கள் காலம்பரம் பாராயணம் பண்ணும்பொழுது அந்த ஓலைச்சுவடியை எடுத்து, அதுவும் இந்த எழுத்து தெரியாது, இந்த கோவை இலையோதில் போட்டு தேய்ச்சி கொஞ்சம் அதை கொஞ்சம் பளிச்சுனா ஆனதுக்கு கண்ணாடியே போட்டுக்க மாட்டேன். அது ரொம்ப சின்னதாக இருந்ததுனால யாருடையோ கண்ணாடியை வாங்கி வேற போட்டுண்டு எழுதி அந்த கிரந்தத்தை எடுத்துன்னு வந்தார். அப்புறம் அதுக்கு முன்னாடியே இன்னொரு கிரந்தத்தை பழைய காலத்தில் யாரோ அச்சு போட்டுன்னு இருந்தா. அப்புறம் ஹரிஹராத்வைத பூஷணம், இப்படி 2-3 கிரந்தம் இப்போ கிடைக்கிறது. சமீபத்தில் வேதத்தில் சொன்ன ஸ்ரீதர ஐயாவால் பண்ணின கிரந்தம் ஒன்று இருந்தது. அதுவும் மருதானூர் மடத்துல தான். அவள் மடத்தை விட்டு வெளியில் தர மாட்டேன்னு சொன்னதுனால மறுபடியும் என் கூட படித்தவர் உமாபதி சர்மான்னு சம்ஸ்கிருத காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவரை அனுப்பிச்சு அவரு கூட இந்த ஓலைச்சுடி எழுத்துக்களை பார்த்து படிக்கிற அளவுக்கு ஒருத்தர் வேறு அவளை அனுப்பிச்சு கும்போணத்தில் தங்கிட்டு காலப்புறம் போய், அது வேறு நியமம் வேறு வச்சுருக்கா, சாப்பிட்ட விருந்து தொடக்கூடாதுன்னு. அதனால காலங்காத்தால் போய் ஒரு ஏதோ சிவரத்தை சாப்பிட்டு போவா. மத்தியானம் 1 மணி வரையும் அதை கிரந்தத்தை பார்த்து நோட்ஸ் எழுதிப்பா, திருப்பி வருவாள். இது மாதிரி ஒரு 10 நாள் இருந்து அந்த கிரந்தத்தையும் வெளிக்கொண்டு வந்தார். சொல்ல வந்த விஷயம், அந்த பகவானுடைய ராமாங்கிற 2 எழுத்தினால, அதுதான் சொல்ல போகிறார். கம்பரே இருக்கு சொல்ல, ராமா என்று 2 எழுத்தினால் அப்படின்னு சொல்கிறார் கடைசியில். அந்த ராம நாமத்தினுடைய பெருமையை கம்பரும் அழகாக சொல்கிறார். அந்த ராமான்னு சொன்னதுலேயே அவருக்கு பிரம்ம ரிஷியாக ஆகிட்டார். எங்கே இருந்தவர் சாதாரண வேடனாக இருந்தவர். சப்த ரிஷி, நேற்றுக்கு ரிஷி பஞ்சமின்னு விரதம் நேற்றுக்கு பண்ணுவோம். ஏன்னா அந்த ரிஷி பஞ்சமி விரதத்துக்கு பல கதைகள்லாம் இருக்குது. ரொம்ப அவசியம். ஸ்திரீகளுக்கு ரொம்ப விசேஷம். ஒரு ஆற்றுல ஒருத்தர் சிராத்தம் சத்தையாக பண்ணினார். ஒரு பிராமணர் அவள் ஆற்றுலையே அவள் அம்மா அப்பா நாயாவும் மாடாவும் பிறந்திருக்கா. அதுக்கு ஒன்றும் சாப்பாடே போடலை. சிராத்தம் பிரமாதமாக பண்ணினார். ஏதோ கொள்ள பக்கம் வந்தால் அந்த நாடும் வாங்கி பேசிக்கிறது, இவ்வளோ சத்தியாக பண்ணி என்ன பேச, நமக்கு ஒன்றும் போடலையே. அந்த நாயும் மாடும் பேசிக்கிறது இவருக்கு காதில் விழுதுது. ஆஹா, உடனே ரிஷிகளை பார்த்து கேட்டார். அவள் சொன்னால், அவள் இந்த ரித்துவான டயத்தில் சில காரியங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் அப்படி உடந்துட்டா. அதுக்கு என்ன பண்ணுற, ரிஷி பஞ்சமி விரதம் பண்ணி அவளுக்கு நல்லகதி அடையணும்னு அவளுக்காக பண்ணுன்னா. வேற ஒருத்தருக்கு அம்மா அப்பாவுக்காக இவர் பண்ணினார். ரிஷி பஞ்சமி விரதம் பண்ணி அதனால் அவளுக்கு அந்த ஜென்மாலேருந்து மோட்சம் கிடைச்சது அப்படின்னு ரிஷி பஞ்சமி விரதம்லாம் இருக்குது. அந்த சப்த ரிஷிகள் தான் தசரதருக்கு மந்திரிகளாக இருந்தான்னு சப்த ரிஷிகள் பேர் தான் வருது. அந்த சப்த ரிஷிகள் வரும்பொழுது இந்த வேடனாக இருந்த வால்மீகி உங்கள்கிட்ட இருக்கிற பைசாவெல்லாம் கொடுங்கன்னார். அடுத்தவா பைசா திருடுறது ரொம்ப தப்புப்பா, இதனால பாவம் வரும்னா. இது எனக்காக திருடலை, என் குடும்பத்துக்காக இருக்கிறேன், பாவம் அவளுக்கு தானேன்னா. அவன் ஒன்றும் தெரியல பாவம். அப்போ குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது ஓ பொறுப்பு. திருடி காப்பாற்றையோ திருடாம அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை.
இப்பயே கோர்ட்டில் ஒருத்தர் வந்து திருடனை பிடிச்சி ஏட்டா திருடனை அடித்தாங்கன்னா நான் எனக்காக திருடல பொண்டாடிக்காக திருடினே அவளை அடிக்கணும்னா அவளை ஜெயிலில் போட மாட்டான். யார் திருடினானோ அவனுக்கு தான் தண்டனை. அதனால் உனக்கு தான்ப்பா பாவம், எதுக்கும் கேட்டுட்டு வரேன்னு போய் கேட்டான். எல்லாரும் சொன்னான் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு, தப்பு தண்டா பண்ணி காப்பாற்றுனா பாவம் உனக்கு தான். அப்போ தான் ஆஹா திருப்பி இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே பிராயசித்தம் வந்து கேட்குறான். ராமான்னு சொன்னால் அவங்க வரலை, மறையேன்னு சொன்னான்னு அத்தியாத்ம ராமாயணத்தில் மரான்னு சொன்னான். உலட்டா ஜாபுங்கிற உல்ட்டாவாக சொன்னான். ராமான்னு சொல்லாமல் மரா 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 மரான்னு சொல்லி அந்த ராமநாமம் பிரம்ம ரிஷியாக ஆக்கிடுச்சு. இதே ராமாயணத்தில் இன்னொரு கதை இருக்குது. விஸ்வாமித்திரர் அவர் பிரம்ம ரிஷியாக ஆனாலும் 10-15 சருக்கம் இப்படி தபஸ் பண்ணி அப்படி தபஸ் பண்ணி அங்கே தபஸை எழுந்து இங்கே தபஸை எழுந்து குட்டி கரணம் அடித்து கடைசியில் பிரம்ம ரிஷி ஆனார். அப்போ கூட பிரம்மா நேராகவே சொல்லலை, பிரம்ம ரிஷிஸ்வம் நசந்தேகா அப்படி சொன்னார். பிரம்மா விஸ்வாமித்திரரை பார்த்து சொன்னார். இதோட அதை கொஞ்சம் மாற்றியும் புரிக்கலாம். நீ என்ன தான் தபஸ் பண்ணினாலும் பிரம்ம ரிஷிஸ்வம்னு சந்தேகா சந்தேகம் தாங்க மாதிரி அது அவர் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறதுக்காக சொன்ன மாதிரி தான் இருக்குது. பிரம்மரிஷிஸ்வம் நசந்தேகான்னு இருந்தால் கூட இப்படி அதை பதம் பிரிச்சுக்கலாம். அது பதம் தப்பாக பிடிச்சிட்டோம்னா அர்த்தம் மாறிடுமே. அம்பிகா காபி ஹோட்டல்னா ஒரு அர்த்தம், அம்பி காபி ஹோட்டல்னா வேறு அர்த்தம் ஆகிடும். அது மாதிரி இங்கே சொல்லிட்டு போயிட்டான். அந்த ராமநாமத்துக்கு எவ்வளவு பெருமை என்பது தான் இந்த வால்மீகி சரித்திரத்தில். அந்த வால்மீகிக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னடா, எப்போவுமே கதை எழுதுகிறவா அந்த ஹிஸ்டரியில் இருக்கிறவாளாக இருக்கணும். ராமாயண மகாபாரதத்துக்கு உள்ள பெருமை அதுதான். வியாசர் பாரத காலத்திலிருந்து அவரும் அங்கங்கே கலந்துட்டு அவர் டைரக்டாக பார்த்து தான் எழுதினார் கட்டுக்கதை. அப்புறம் வந்தவா எழுதுறதுலாம் எந்த அளவு ப்ரூஃப்னு தெரியாது. ராமாயணம் மகாபாரதம் ப்ரூஃப் என்னன்னா இது வால்மீகி அப்போ இருக்கா. அயோத்தியா காண்டத்தை சொல்கிறார், வால்மீகி அபிவாத்தியச்ச, ராமர் வால்மீகி நமஸ்காரம் பண்ணிட்டு போனார் அப்படின்னு எழுதுகிறார் வால்மீகி அயோத்தியா காண்டத்தில். அதே மாதிரி ஆரம்பிக்கும் பொழுதும் நான் தான் ஒரு கர்வமாக எழுதலை. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கமம். எல்லா துக்கங்களுக்கும் காரணம் இந்த அகங்காரம் தான் சொல்கிறது. இந்த அகங்காரத்தை விட அவ்வளோ ஈஸி, ரொம்ப நாளாக இருக்குது நமக்கு. நான் இருந்தே இருக்கு. அப்போ கதை எழுதக்கூடிய வால்மீகி என்ன எழுதணும், நான் நாரதரை பார்த்து கேட்டேன்னு சொல்லலை, தேர்ட் பர்சனாக படிக்கிறார். யாரோ வால்மீகின்னு ஒரு ரிஷி நாரதரை பார்த்து கேட்டார் அப்படின்னு எழுதுகிறார். அப்படி என்ன அர்த்தம்னா அகங்காரம் இல்லாமல் எழுதின கிரந்தம் இந்த ராமாயணம். அதனால் இந்த அகங்காரம் போகிறதுக்கு இந்த வால்மீகி ராமாயணத்தை படித்தாலே நமக்கு அகங்காரம் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கலாம்னு தெரியுது. நாரதர் வால்மீகி ஆசிரமத்துக்கு வரா. அப்போ வால்மீகியை நினச்சிட்டு இருக்கார், இந்த உலகத்தில் நல்ல ஒரு குணவானான ஒருத்தர் யாராவது கிடைப்பாளா, அவளை பற்றி கொஞ்சம் எழுதினா தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவருக்கே தோன்றது, நான் ராமராமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப நாளாக. அவர் இருக்கிற டைப்பில் ராமர்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். நான் சொல்கிற ராமர் தான் இந்த ராமரா, இல்லை இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் ராமராமா சொல்லிட்டு இருக்கேன். வால்மீகி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கார், அப்போ தான் ராமரே பிறந்தார். அதனால் இந்த ராமருடைய பேரை தான் எனக்கு உபதேசம் பண்ணினாரா சப்தரிஷிகள். அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இதை யார்கிட்ட கேட்டுக்கிறது, ஒரு குரு கிட்ட தான் கேட்டுக்கணும். அப்படி குருவை கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது குரு வரா. இதுதான் ராமாயணத்துலேயும் பாகவத்திலேயும் ஒரு ஆச்சரியம். சிஷ்யன் குருவை தேடி போகணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. வேதத்தில் தத் விஜானார்த்தம் சகுருமேவா விகச்சே சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதவாயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே சுக துக்கங்களோட உடையது தான் என்று தெரிஞ்சிருந்து சொன்னாலே துக்கம். அதனால் ஒருத்தன் வந்து நாஸ்தியகிருதேன செஞ்சு உண்டாக ஒரு காரியத்தை பண்ணி உண்டாகிற சுகத்துக்கு அது அல்பம். இயற்கையாக நம்முடைய சொரூபமாக இருக்கிறது தானாகவே சுகம்னு நினைக்கிறோமே, அதுதான் ஒரிஜினல் அனுபவம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சமித்தை எடுத்துட்டு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் போகணும்.
இதுக்கே எங்கள் குருநாதர் நிறைய சொல்லுவார், ஏன் சமைத்து எடுத்துகிட்டு போகணும், 1 கிலோ ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போகணும், ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லலையேன்னா கேட்டேன்னா அப்புறம் ஆப்பிள் சீசன் இல்லை, ஆரஞ்சு சீசன் இல்லையேமா. சமித்த இடத்துல ஏன் போகணும்னா சமித்தது வெத்து குச்சி, அந்த குச்சி மாதிரி நான் இருக்கேன், இந்த குச்சியில நெருப்பை ஏற்றுற மாதிரி எனக்கு ஞானத்தை இட்டு போகணுங்கிறதுக்காக தான் சமித்வாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அதுலேயும் படித்த குருவாகவும் இருக்கணும், அனுபவம் உள்ள குருவாகவும் இருக்கணும். நான் சில பேருக்கு அனுபவம் இருக்கும், சொல்ல தெரியாது. சில பேர் நல்லா வேதாந்தம் பிரபாவமாக லெக்சர் கிளாஸ்லாம் நடத்துவா, அவளுக்கு அனுபவம் இருக்காது. அவள்கிட்ட போய் நமக்கு அனுபவம் கிடைக்காது. ரெண்டும் கிடைச்சவாளாக கிடைச்சா சிஷ்யனுக்கு பாக்கியம். அது மாதிரி ஒரு குருவை தேடிட்டு போகிறதுக்கு பதில் அந்த குரு தேடிட்டு வந்தார் நாரதர். நாரதரை பார்த்து கேட்டால், கோன்வஸ்மின் சாம்பரம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடம் விரதா. எடுத்த உடனே பிரதானமான ஒரு குணத்தை எடுத்து சொல்கிறார். இங்கே சாதாரண கேள்வி கேட்கும்போது குணவானான ஒருத்தர் யார் அப்படின்னு இது பொதுவான அர்த்தம் இல்லை. குணவான்னு ஒரு குணத்தை இங்கே எடுத்து சொல்கிறார். குணவான்னு ஒரு குணம் அது என்ன, அது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தான் அதை எடுத்து பேசுகிறார். குணவான்னு சாதாரண குணவானாக இருக்கார், அவரை நல்லவரை நல்ல அந்த பையன் நல்ல குணம் உள்ள பையனா அப்படி கேட்பான் ஒரு பையன் பார்க்கும்போது. இந்த இடத்துல குணவான்னு சொல்கிறது பகவானுக்குள்ள ஸ்பெஷல் குணம். என்ன குணம்னா ஹை லெவலில் இருந்தாலும் சாதாரண ஜனங்களோட சௌசீல்யன்னு இருக்குது. இப்போ ராமருடைய லெவல் எங்கேயோ இருக்கு. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் அவருக்கு இன்னருள் சுரந்துன்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி ஹை லெவலில் இருக்கிற ராமர் முகனோடு கட்டின்னு பழகிறார் பார்க்கிறோம். அதாவது பரவாயில்ல, ஒரு மனுஷனுக்கு மனுஷன் யாராவது குரங்கவே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பானோ. அனுமானே சொல்கிறார், எங்களை போய் சுக்ரீவரை போய் எங்கேயும் போட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுருந்தாரு. ஒரு குரங்கையும் மனுஷனுக்கும் மனுஷனே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டேங்கிறான், குரங்கோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறாரு. சகார சக்கியவில் சரி, அவருக்கு வேறு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்ல ஆள் கிடைக்கலன்னா வேறு வழியில் குரங்காது பரவாயில்ல வச்சுக்கலாம். இங்கே ஹனுமான் சொல்கிறார், சகார சக்கியவரை லக்ஷ்மணாகிரஜா, லக்ஷ்மணன் மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் கூட எங்களையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாரு. அந்த ராமனுடைய குணத்தை என்ன சொல்கிறது அப்படிங்கிற சகார சக்கியவரை லக்ஷ்மணாகிரஜா. அப்படி உயர்ந்த லெவலில் இருக்கிறவர் தன்னுடைய பெருமையை எல்லாம் விட்டுட்டு ஆழ்வார் சொல்கிறார், தான் தன் பெருமை அறியார். தன் பெருமை பகவானுக்கு தெரியாது. இல்லாண்ட போனால் மதிக்கிறவன் வீட்டுக்கு போனால் பரவாயில்ல, மதிக்காதவன் துரியோதனன் வீட்டில் போய் பாண்டவாருக்காக 5 குண்டூசி குத்துறாடன்னு கேட்டு நிற்கிறான் பாரு. அடுத்ததில் போய் பகவானுக்கு மதிக்காத இடத்துக்கு போவாரோ. மதியாதார் வாசல் மிதியாதேன்னு சொல்கிறதே பகவான். சம்பாவிதஸ்ய சாகீர்த்திகி மரணாத் அதிரிச்சதே, சம்பாவிதஸ்ய சுஜனாத்மனாபவோ யதாசத்யோ மரணாய கல்பதே. அப்படி மதிக்காதவன் வீட்டு வாசலில் போய் ஏன் நிற்கிறான்னா தன் பெருமை அறியா. தன் பெருமை அறியாமல் நம்ம எங்கெல்லாம் கூப்பிடுறோமோ அங்கெல்லாம் ஓடி வராதே. அந்த ராமரை மாதிரி அந்த குணம், அதுதான் குணவான்ங்கிற குணம். ராமர் குணவான்னு ஒரு குணம் கேட்குறாரு, அதுதான் சௌசீல்யம். சௌலபியம் சௌசீல்யம் சொல்லலாம். ஹை லெவலில் இருந்தாலும் அதை மறந்து சாதாரண ஜனங்களோட பழகத்துக்கு வராதே. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரீயாக கிட்டத போகும். அந்த குணம் உடையவன் உலகத்தில் யார் அப்படின்னு கேட்குறான். குணவான் கஷ்ட வீரியவான். அப்புறம் இன்னொரு அதுலேயே இந்த சோகத்தோட பாக்கி தர்மஜ்ஞஸ்ச, தர்மம் தெரிஞ்சவன் யார். கிருதஜ்ஞஸ்ச, தர்மத்தை தெரிஞ்சிக்கலாம், செய்கிறவா யார். கிருதம், அதை செய்யணும். நிறைய பேருக்கு நிறைய எத்தனை மாமிக்கு தெரியாது, எல்லா மாமிக்கும் தெரியும். காலம்பரை 6 மணிக்கு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடணும், விளக்கேற்றணும்னு. நான் எந்த மாமியும் பண்ண மாட்டேன். அதுக்குன்னு ஒரு வேலைக்காரியை போட்டுவா, அவள் வாசல் தெளித்து கோலம் போட்டு அவள் பண்ணிப்பா. மாமி முடிஞ்சால் விளக்கேற்றுவா, இல்லாட்ட மாமா வாயப்ப சொல்லுவாள். இப்படி எல்லாருக்கும் தர்மம் தெரியும். அது மாமையை மாதிரி போகிற இடத்துக்கு போனால் வாசல் தெளித்து கோலமே போடணும். ஒரு ஸ்டிக்கர் கோலத்தை ஓட்டினா போதும், 1 வருஷத்துக்கு. அது மட்டும் 5-6 வருஷத்துக்கு. அப்படி இல்லாமல் காலம்பரை வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றணும்னு யாருக்கு தான் தெரியாது. தர்மம் தெரிஞ்சாலும் அதை செய்யணுமே. கிருதஜ்ஞ காலம்பரை எழுந்து இந்த சூரிய உதய டேட்டில் தூங்கக்கூடாது, விளக்கேற்றி கோலம் போடணும். அப்புறம்
தூங்கினா கூட பரவாயில்லன்னு ஒரு இடத்துல சொன்னேன் ஒரு மாமிட்ட. அப்படியான அந்த மாமி கரெக்டாக அந்த மாமி அதுக்கு போனால் தூங்கிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு கேளுங்க. நீங்கள் தான் சொன்னீங்க காலம்பரை 7 மணிக்கு காலம்பரை ஆரத்தி வாசலிச்சு கோலம் போட்டு போகிறோம், அதெல்லாம் காலம் தான் மட்டும் அவரை படுத்துக்கிறேன் அப்படிங்கிற. அதனால் தர்மம் தெரிஞ்சிக்கிறது ஈஸி, செய்யறது சிரமம். செஞ்சு காட்டினவர் ராமர், வாழ்ந்து காட்டியவர். அதுக்காக தான் மர்த்தியாவதாரஸ்திக மர்த்திய சிக்ஷணம்னு இந்த ராமாவதாரத்தை பெருமையை சுகர் சொல்கிறார். இப்போ நான் நிறுத்திக்கிறேன். நான் அடுத்த நமக்கு கம்ப ராமாயணம், ஏன்னா வால்மீகி ராமாயணத்தை அதே மனசில் போட்டு அலசி குடித்து அது தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். இருக்கிற ராமாயணத்தில் ரொம்ப பெரிய ராமாயணம் 2 தான் வால்மீகிக்கு அப்புறம். ஒன்று கம்பர், இன்னொன்று துளசிதாசன். அந்த துளசிதாசரோட கொஞ்சம் பெருசு கம்பரோட. எத்தனை படலமாக ஒட்டி இருக்காங்க. எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது, அண்ணா சொல்கிறத கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதை தமிழ் தெரிஞ்சவா அதை எடுத்து சொன்னால் நமக்கு இன்னும் அனுபவிக்கலாம். பேர் என்ன? டாக்டர் மாதுகிறவர் வந்திருக்கார், அது ராதாகிருஷ்ணன் வந்திருக்கார். அவர் நமக்கு கம்பராமாயணத்துடைய அனுபவத்தை கொடுப்பார். ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம. जय बोल सतगुरु महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण, हरे हरे